ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஎஸ் மீடியா. இந்த வீடியோவில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருக்கிற வெண்குன்றம் மலை தவளகிரீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மலை மேலே ஏறுறதுக்கு ரெண்டு பாதை இருக்குது. ஒன்று காட்டு வழி பாதை, இன்னொன்று படி வழி பாதை. இது காட்டு வழி பாதை, இது படி வழி பாதை. நம்ம போகிறப்ப காட்டு வழி பாதையோ போய் வர்றப்போ இந்த படி வழி பாதையாக தான் வரப்போகிறோம். இப்போ இந்த வழியாக வந்துடும். இந்த வழியாக வந்துடும். இதை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி சுனை வழியாக ஒரு இடத்துல நிற்கிது. இந்த பாதை போயிட்டு இருக்குது. இந்த பாதை பயங்கரமாக கல்லும் இதுமாக இருக்குது. இந்த மலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா வந்தவாசி இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். இங்கே ஆட்டோவில் வரணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 150 ரூபா. 2 பேர் வந்தாலும் அதுதான். 2 பேருக்கு மேலே போனால் 200 ஆகுது. இந்த மலையோட மொத்த ஹைட்டே 1500 அடி. கொஞ்சம் தூரம் தான் ஏறினமா இருந்துச்சு, ஆனால் மேலே வந்தாச்சு கொஞ்சம் தூரத்தில். இந்த சுனை வழியாக தான் நானே இப்போ நடந்து போயிட்டே இருக்கேன். தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. மேலேருந்து வர தண்ணி ஒரு இடத்துல தங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே போகுது அந்த தண்ணி. இந்த ஆட்டோக்காரர் இங்கே இறக்கி விட்டதுக்கப்புறம் அவர் சொன்னார், காட்டு வழி பாதை வழியாக வேணாம், அது கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னு சொன்னார். நான் கூட பாம்பு இருக்குமோ, இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருக்குது அப்படின்னு தான் பயந்தேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தனியாக வர்றதுக்கு. ஆனால் ஃபுல் சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலாம். நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே தான் சிவன் இருக்கார், தவளகிரீஸ்வரரா. அங்கே போவோம். இந்த மலையை நான்
உட்காராமல் ஏற போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. கல் தான் கொஞ்சம் கொஞ்சம் சறுக்கி விடுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இங்கே வர்றதுக்கு. இந்த காட்டு வழி பாதையை பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி தான் போகுது. மலையை ஒரு சைடாக சுற்றி போய் மேலே ஏறுது. படிவழி பாதை டைரெக்டாக போகிற மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி தான் போகுது. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கூட நிறைய வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். மேக்ஸிமம் ஐமேக்ஸ் மீடியாவில் நம்ம சாஸ்கே ப்ரோவே சொன்னார், வெண்குன்றம் மலைக்கு வரணும் அப்படின்னா வெண்குன்றம்னு சொல்லாதீங்க, வெங்கனம்னு சொல்லுங்கள், அப்போ தான் புரியுதுன்னு. ஆனால் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க போல். வெண்குன்றம்னு சொன்ன உடனே அவங்க சிவன் கோயிலா அப்படின்னு கேட்டுட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே கோவில் இருக்குது. இங்கே பாதுகாப்பு, அதாவது பாதுகாப்பு தெய்வமாக இந்த அம்மன் இருக்காங்க போல். இப்போ தான் மழையே ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்தது இந்த ஒரு காட்டு வழி மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே தான் மழையே ஸ்டார்ட் ஆகுது. வாங்க போவோம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எடுத்தது. அதனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப கூட்டம் இல்லை. மலை ஏறுறதுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இல்லை. என்ன மூச்சு வாங்குது ஓவராக. தண்ணியெல்லாம் ஒன்றும் குடிக்க முடியல. அது தாகமும் எடுக்கலை. பயங்கரமாக மூச்சு வாங்குது இங்கே ஏறுறதுக்கு. இந்த இடத்த பார்த்திங்கன்னா அப்படியே பாதை கொஞ்சம் செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்குது. பாறையெல்லாம் மேலே கை வச்சா கொஞ்சம் சுடுது. அதாவது வெயில் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. வெயில் வந்ததுக்கப்புறம் கால் சுடுது. செருப்பை கீழே விட்டுட்டு வந்துடணும் மேக்ஸிமம். ஏன்னா சிவன் இருக்கிற மலை அப்படிங்கிறதுனால மலையில் மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் செருப்பு எல்லாம் போட்டு வந்தாங்க. இருந்தாலும் நான் செருப்பு போட்டு வரல. என் பின்னாடி இருக்க பாருங்க, அந்த வழி சுற்றி தான் இப்படி வருது. மலையை சுற்றி இப்படியே வருது. இப்படியே இந்த வழி
இப்படி சுற்றி தான் மேலே போக போகிறேன் இப்போ. அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள் நம்ம வந்த பாதை. இப்படி தான் போக போகிறோம். செங்குத்தாக இருக்குது பாருங்க பாயிண்ட்டு. பயங்கரமாக இருக்குது. ஏறி போகணும். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. சுற்றியும் வந்து வயல், கிராமம், நல்ல சூப்பரான கிளைமேட்டு. வயல் முக்கால்வாசி வந்துட்டு இங்கே தான் வந்து 2 பாதையும் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த வழியாக வந்தால் படிவதி பாதை, நம்ம வந்த பாதை இதுதான். இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் இதுதான். இதுக்கப்புறம் தான் நம்ம மேலே ஏற போகிறோம். கோவில்கிட்ட வந்தாச்சு. இங்கே தலைவர் வந்து ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே. எங்கள் கிட்டே வந்து கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு போயிடுவாங்களா, கேமரா போயிடுவோன்னு கொஞ்ச நேரத்தில் எனக்கே பயமாயிட்டு. மாந்தோலி தலைவர் அங்கே இருக்கார். அங்கே தலைவர் சண்டை போட்டு இருந்தாங்க. பயம் வந்துட்டு அப்பா செம்மையாக இருக்குது. அவங்க கோவில்கிட்ட இருந்துச்சு. மேலே போனால் கோவில் ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் தான். இங்கேருந்து பார்த்தா பயங்கரமாக வேறு லெவலில் பனி பெய்யுது. ஓவர் பனி. அங்கே இருக்கிறத விட எவ்வளோ தெரியுது பாருங்க. இந்த பக்கம் உள்ளதே சரியாக தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. வாங்க நம்ம பாதையை கண்டினியூ பண்ணலாம். தயவு செஞ்சு நீங்கள் வர்றதா இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வாங்க.
இந்த பள்ளத்தை எல்லாம் பயங்கரமாக பாறையெல்லாம் தாண்டி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஒரே இருட்டாக இருக்குது. பாதை இங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோவில், போயிடலாம். அதுக்குள்ளே யாராவது கிளம்பிடாமல் இருக்கணும். இதுக்கும் பாதை வந்து ரெண்டாக பிரியுது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம இந்த பாதையில் தான் போக போகிறோம். இப்படி தான் போகணும் போல். ஏன்னா இந்த பக்கம் வந்து வழி இல்லை. நம்ம வந்து இங்கே காலை வச்சோம்னா கீழே விழுக வேண்டியதுதான். செம்மையாக இருக்குது. வெயில் தான் ஓவராக இருக்குது. ஆனால் வெயில் ஓவராக பயங்கர மூஞ்சிலே அடிக்குது. சொன்ன மாதிரி சூரியனை நோக்கி ஒரு கடினமான பயணம் தான் இதெல்லாம். அதெல்லாம் பாருங்கள். ஏரியா பாருங்கள், ஃபுல்லாக வயல் தான். இங்கே பார்த்து இருக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து அவ்வளோ தூரமும் வயல் தான். இவ்வளோ தூரம் இந்த பாதை வந்த பாதையே. நம்ம கார் ஏறின இடம் அங்கே இருக்குது. நம்ம வந்து வந்த பாதை வந்து ஆட்டோ வர்றது இந்த ரோட்டு வழியாக தான் வரும். ரோட்டு வழியாக வந்து இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. இங்கேருந்து அப்படியே சுற்றி இப்படி மலைக்கு கீழே போயிட்டு தான் மறுபடியும் மேலே ஏறி இப்படி வர வேண்டியதாக இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து இந்த பாதையெல்லாம் கடந்து இந்த வழியாக போனால் கோவில் ரீச் ஆகலாம். மேக்ஸிமம் வந்தாச்சு, வாங்க போவோம். அப்படியே இப்போ போட்டுருக்கு பாருங்கள். அது உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ செம்மையாக இருக்குது பாருங்கள். வந்த அவசியம் ஃபுல்லாக கவர் பண்ணிடுது இது. இங்கேருந்து தான் வந்தோம். இந்த இடத்துலேருந்து அந்த ரோட்டு வழியாக தான் வரும். இங்கே வந்து பாதை வந்து ரெண்டாக போகுது. இங்கே ஒரு பாதை வந்து இந்த வழியாக போனால் இப்படி போகலாம் போல். ஆனால் வந்து பாதை இருக்கானது இல்லை. நம்ம வந்து இந்த வழியாகவே போவோம். வரும்போது அந்த வழியாக வருவோம். ஓகே. இந்த இடத்துல வந்து படி வந்து அப்படியே வளைஞ்சி போகுது. நேராக ஏறி வளைஞ்சி மேலே போகுது. இங்கே அவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, இங்கே பாறைக்கு இடுக்கில் போகும்போது மட்டும் நல்லா கூலிங்காக இருக்குது. கூலிங்காக இருக்கிறது வந்து பனி பெய்யறதுனாலே என்னன்னு தெரியல. ஆனால் வந்து இங்கே வெயில் வந்து அந்த சைடு போனால் வந்து வெயில் பயங்கரமாக இருக்குது. ஆனால் பாறைக்குள்ளே போகும்போது மட்டும் வந்து கூலிங்காக இருக்குது. பா குகா மாதிரி இருக்குது. கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான் போல்.
பாதை அந்த வழியாக ஒரு பாதை காட்டினேன் இல்லையா, இங்கே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே சத்தம் கேட்குது, அங்கே யாரோ இருக்காங்க போல். அங்கே பாருங்க, நிஜம்லேயே வந்து இந்த பாதையும் அந்த பாதையும் வந்து ஒன்றா சேர்ந்து தான் மேலே ஏறுது. ஒரு வழியாக கோவில்கிட்ட வந்தாச்சு. இப்போ ஒரு வழியாக கோவிலை ரீச் பண்ணியாச்சு. முத வந்த உடனே வந்து நிறைய பேர் வந்து செங்கலாலேயே வந்து கோவில் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு நேராக விநாயகர் இருக்கார். ஃபஸ்ட்டு அவரை பார்க்க போகிறோம். இந்த கோபுரத்துங்களை கம்பி வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு, கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து இங்கே வந்து திருவண்ணாமலை மாதிரியே இந்த மலையிலேயும் தீபம் ஏற்றுவாங்களாம். இங்கே ஏற்றுற தீபம் வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும்னு சொல்கிறாங்க. கார்த்திகை திருவிழா அன்னைக்கு வந்து திருவண்ணாமலை மாதிரியே இங்கேயும் நல்லா விசேஷமாக இருக்குமா. நார்மலான டேஸ் அப்படிங்கிறப்போ பிரதோஷம், பௌர்ணமி இந்த மாதிரி நாளில் தான் வந்து கூட்டம் இருக்குமா. மற்ற நேரத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்காங்க. தோருக்கு பாருங்க, அந்த சிவபெருமான் கிட்ட தான் போய் இப்போ வீடியோ எடுத்து காட்டுறேன். அது ரொம்ப ஓரமாக இருக்குது. அதாவது செல்ஃபி பாயிண்ட்டு, வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. அந்த இடத்த பார்த்தாலே அந்த இடத்துக்கு போவோம் வாங்க. இங்கே சிவன்கிட்ட வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் வரணும். நிறைய இடத்துக்கு போய் வீடியோ எடுத்து இந்த மாதிரி யாருக்கும் தெரியாத கோவில்லாம் வந்து தெரிய வைக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து தெரியாததெல்லாம் வெளில சொல்லி நிறைய பேருக்கு புரிய வைக்கணும். அதுதான், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து நம்ம சேனல் வளரும். சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்கள் கையில் தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மேலே ஏறி வந்தால் அப்படியே விநாயகர், சிவபெருமான், அம்மன்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கீழே இறங்கி போனால் தான் கீழே இந்த இடத்துல முருகன் இருக்கார். அதை சுற்றி வந்தால் அதுக்கு இடது பக்கம் வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதை சுற்றி வந்தீங்கன்னா ஒரு குளம். இந்த குளத்துல தான் இது அபிஷேகம் பண்ணுற தண்ணியெல்லாம் இங்கேருந்து தான் எடுத்துக்கிறாங்க போல்.
ஒரு வழியாக இப்போ வந்து தவளகிரீஸ்வரர், அம்மன், முருகன், விநாயகர் எல்லாரையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம். இதுதான் கீழே இறங்குறதுக்கான வழி. கீழே இறங்குறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறங்கணும் போல், கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது. நான் மேலே இருந்தப்போ 2 ஃபேமிலி மட்டும் இருந்தாங்க. நான் இப்போ கீழே இறங்குறப்போ வந்து அவங்களும் இறங்கிட்டே இருக்காங்க. வரும்போது தனியாக வந்தேன். இப்போ போகும்போது அவங்க கூட தான் போகிறேன். இங்கே பாருங்கள், அவங்க இறங்கிட்டே இருக்காங்க. வாங்க அவங்க கூட நம்மளும் சேர்ந்து போவோம். இந்த இடத்துல பாருங்கள், செம செங்குத்தாக இருக்குது. அவங்களால இறங்க விட முடியல. எல்லாம் உட்காந்து தான் போகிறாங்க. ஓரத்தில் நின்று நானும் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒரு வழியாக தவளகிரீஸ்வரரை பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அனுப்பிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.